நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வீச்சு வலை போட வந்திருக்கோம். சரிங்களா, வீச்சு வலை வந்து தம்பி சொன்னார்னு இதில் போட்டோம், மீன் பிடிச்சிட்டோம். 2 வீச்சு வீசினோம், 2வது வீச்சில் மீன் வந்துருச்சு. அந்த அன்றைக்கி தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை பாருங்க, மணலை பாலை எல்லாம் கொஞ்சம் சைஸ் தான். இதை பாருங்க, எல்லாமே இது ஃபுல்லாக பாலை மீன். பாலை மீன் நண்பர்களுக்கு தெரியும், நம்ம வீச்சோலை முழுவதும் பாலை மீன் போட்டிருப்போம். நல்லா சொலிப்பான் இல்லைங்களா, சூப்பராக இருக்கும் மீன். டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் முள் இருக்கும். இது வந்து மணலை மீன். மணலை மீன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சுண்டுன்னு சொல்லுவோம்ல, இது வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு வித்தியாசம் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது மணலை, இது வந்து பாலை. சரிங்களா, நம்ம இப்போயே ஒரு வீட்டுக்கு குழம்புக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல. நல்லா இந்த பாறை மீன். பாறைக்குட்டி கிடக்கு சொன்ன மாதிரி. இந்த வருங்க பாறைக்குட்டி ஒரு 3 குட்டி கிடக்கு. நம்ம புளி ஊற்றி வைக்க ஆகும். இது கடல் கிடையாது, ஒரு ஓடை தான். ஓரா வந்திருக்கு, ஓராவதுக்கு உள்ளே போ. நடக்காம பாரு, நல்லா பெருசு இல்லையோ. இந்த வீட்டு வளர்க்குறானே, அந்த பேர் அங்கே வளர்க்குறாங்க. வளைக்கல இருந்தாலும் தெரியல. இத்தனைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை இல்லைன்னா தெளிவாக இருக்கும். ஆமாம், கொட்டுற மழையில் எடுத்துகிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்னதான் வருதுன்னு பார்த்துருவோம். இந்த ரவுண்டு வரல பாருங்க. போன ரவுண்டு வந்துச்சு, இந்த ரவுண்டு ஒன்றையும் காணும். கரெக்டாக மீன் பார்த்து எரியணும். சரி, அடுத்த எரியும் போது காட்டுறேன். இங்கிட்ட ஒரு வீச்சு வீசினோம். புதுசாக வீச்சோட போடுறவங்களுக்கு வந்து வீசாதீங்க புதுசாக இடத்துல அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னு இங்கே பாருங்கள். வலையை பாருங்கள், எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்கள். இந்த குச்சி சும்மா ஏறிடும். எடுக்கிறதுக்கு முன்னே போதும் ஆயிரும். சுற்றிட்டான் சுற்றி அவ்வளோ குச்சாக தான் வருது. அவ்வளோ பின்னி இருக்கும். நம்ம பாடி இழுத்தோம்னா ஆளுக்குள்ளே கிழிஞ்சிரும். மீன் கிடக்காடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மீன் கிடக்கு சவுண்ட் விடுறோம் பாறை. கக்குன்னு சத்தம் கொடுக்கு. வருங்க ஏஞ்சல், வளர்ப்பு மீன் ஏஞ்சல். ஆய் ஓடுறான். விட்டுருங்க. அடுத்து ஒரு ஏஞ்சல். எல்லாம் நல்ல விலைக்கு போகும். போச்சு போ, கீழே நிற்க முடிக்கும். ஏதாவது கறிக்கு மீன் பிடிக்கலான்னு பார்த்தோம்னா ஒரே ஏஞ்சலாக வருது. அவ்வளோ அந்த குச்சின்னு தான் வருது. அடுத்து ஒரு ஏஞ்சல் தான் நிறைய வந்திருக்கும் போது. ஒரு சைஸ் மீன் போயிடுச்சே. நம்ம சபிக்கீரை பிடிக்கும்போது இதெல்லாம் சின்ன பாறைன்ட்டு விடுவோம். இப்போ ஏதாவது கறிக்கு கிடைக்குமான்ட்டு நிற்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்னத்தையா பிடிச்சிட்டு போவோன்ட்டு இவ்வளோ நேரம் போட்டுட்ருக்கோம். அவ்வளோ ஒன்றும் குச்சி நிறைய இருக்குது. குச்சி இருந்தால் வலை விழாது. பார்ப்போம். தொடர்ந்து வீச்சோல எரிஞ்சிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் கிடையாதுங்க. பாருங்க, பெரும் பாசி சேரு இதுதான் வருது நண்பா. இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகணும், அந்த ஸ்பாட்லேயும் போய் ட்ரையல் பண்ணிடுவோம். எப்படி இருக்கு பாருங்க பாசி. பஞ்சு மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த பஞ்சுலாம் இதெல்லாம் பஞ்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. பாசியெல்லாம் தேடுவோம். இந்த ஒருத்தங்க இருக்காங்க இற தூண்டிக்கு சரியான இற. ஒரு நாள் இதே கான்செப்ட் போட்டுருவோம். சரிங்களா, போயிட்டு வா, பாய். இதை இப்படியே தான் மீன் மாட்டாத வரைக்கும் இதை தெளிச்சிக்கிட்டே தான் அலையணும். வீச்சோலையில் இது ஒரு பீடியம் போட்டு குப்பையெல்லாம் இல்லாமல் தான் இருக்கும். இடம் ஃபுல்லாக கிளியராகிடும். நம்ம ஒரு வாரம் வந்தோன்னீங்களா இடம்லாம் கிளியர் ஆகிடும். சரி, நம்ம அடுத்த ஸ்பாட்டு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே மீன் படுதான்ட்டு. சரிங்களா, ஓடிட்டாங்களா? கரெக்டாக தான் போய் கிடக்கும். அப்படி எடுக்கிறது மீன் கிடக்கு. பெரிய மீன் எதுவும் இல்லை. நான் பெரிய மீன் பார்த்தேன், போட்டோம். ஐயோ, அங்கே வளர்க்குது.
அதான் போச்சு. எல்லா இடத்துலையும் குப்பை தான். முள்ளு பாறை பாறைக்கு மட்டும் பஞ்செல்லாம் மாதிரி. ஆமாம், பாறை சின்ன சின்ன பாறை கிடக்கு. கிளம்புன்னு வந்தோம், வர்ற வழியில் மீன் பார்த்தோம், போட்டோம், மீன் எல்லாம் நவுண்டுட்டு நம்மளை பார்த்தோன்னே. அப்பா இவ்வளோ முள்ளா. இற தூண்டிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, சின்ன சின்னதாக மாட்டோம். குட்டி குட்டி பாறை தான் வரும். இதில் என்னது கிடக்கு? கொட்டிக்கிளியில் எல்லா ரக மீனும் கிடக்கும்போது இதுலேயே 3 ரக மீன் வந்திருக்கு. 4 ரக மீன் வந்திருக்கு. ஆனால் எல்லாம் சின்ன சின்னதாக வந்திருக்கு பாருங்க. பரவாயில்ல. முண்டு காண்டு வந்துட்டு உள்ள சவுண்டை கொண்டு வரேன். அடுத்த ஒரு வச்சு வீசணும். ஆனால் பார்வட்டு ஃபுல்லாக ஓடிடுது, விவரமாக இருக்குது. வலை பக்கத்தில் வந்தால் தான் தெரியும், பார்ப்போம். எனக்கு சின்ன சின்ன மீனாக கிடந்த மாதிரி தான் தெரியுது. பார்வட்டு தெரியலையே. நம்ம வீச்சோட போட்டு கறிக்கு இப்போ மீன் பிடிக்கணும்னா சாத்தியம் இல்லாததுன்னு சொன்ன காரணம் இதுதான். பாருங்க, குறுங்க ரகரகமாக எல்லா மீனும் வரதான் செய்யுது. எல்லாம் பொடிச்சா வருது. இது எல்லாமே 3 ரக மீன் இதில் கிடக்கு. இது ரெண்டும் ஒன்று பாறை, இது வந்து குறுங்க. போன ரவுண்டு 4 ரக மீன் வந்துச்சு, இந்த ரவுண்டு 3 ரக. இந்த பொடி மீன்லாம் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கேட்பீங்க. எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவோம். பாருங்க, நான் இதே தான் செஞ்சிட்ருக்கோம். ஓடிடுவோம், அந்த அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்கோம். பருவட்டு தான் முடியாதா அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு வீச்சு பார்ப்போம். இன்னொரு மீன் இருக்கா? அவன் வலையை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். ஆமாம், அப்படியும் போல. புரிங்க, ஒரு வீச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா தான் போய் விழுது, நல்லா லாங்காக தான் எரியிடும். சைஸ் மீன் எதுவுமே கிடையாது. அது பாருங்க, உழக்குது, சின்ன மீன் தான் கிடக்குது இல்லையா. கருவட்டு மீன் இல்லை, இறால் இல்லை. இறால் ஏதாவது போய் சாம்பிள் பார்த்தோம், நல்லா இருக்கு. மீன்லாம் பார்க்க முடியுது, ஓடிடுது. ஒரு நாள் இதில் வலை கட்டி பார்த்துருவோம். இன்னும் வருதுங்க, அதே சின்ன மீன் தான். இல்லை, ஒரு பாறை பரவாயில்லாமல் வந்துருக்கோம். மீன் வந்திருக்கு இந்த ரவுண்டு. பாருங்க, மணலை, குறுங்க, ஊடகம், பாறைக்குட்டி. பரவாயில்லாமல் வந்துருக்கு. ஆனால் எல்லாம் பெருசு வரல நண்பா. அது ஒன்று தான் வருத்தம். மீன் வரதான் செய்யுது, வீசுகிற வீச்சுக்கெலாம் மீன் வருது. இதே என்னத்தை போட்டு உங்கள்கிட்ட காட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, வந்ததுக்கு ஏதாவது புளி ஊற்றி வைக்க இதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ எனர்ஜி வேறு வேஸ்ட் பண்ணியிருக்கோம். மீன் கிடக்குங்களா? கேளுரு, இவனும் அங்கே கிடக்கான். படுபாவி, நீயும் மாட அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் அப்படின்ன மாதிரிலாம் இருக்குது. பாருங்க, இது வந்து நம்ம குறுங்கன்னு சொல்லுவோம்ல, குறுங்க சொல்லியிருந்தேன். இது மணலை, பாறை, ஊடகம். அவனும் பார்த்து ஹேண்டில் பண்ணு. ஆமாம், கெளுத்தி. 1 2 3 4 5 ரக மீன் வந்திருக்கு இந்த ரவுண்டு. சரிங்களா?
எல்லாத்தையுமே நம்ம உள்ளே விட்டுருவோம். இது எல்லாமே இதில் கிடக்கிறத நான் காட்டினது தான். மொத்தத்தில் 5 ரக மீன் வந்திருக்கு. ஆனால் உண்மையிலே ரிசல்ட்டு இது இறத்துண்டிக்கு சூப்பராக இருக்கும், உயிர் இறக்கி. சரிங்களா, எனக்கு உள்ளே போட்டுருவோம். போயிட்டா 2 செகண்ட் அப்படியே கிடப்பான். அது ஆக்சிஜன் எடுத்தோன்னே போயிடுவான். வேற மதிகட்டான் ஓடை அங்கே வந்திருக்கோம். அங்கே வந்து போட்டதில் ஒரே ஒரு மீன் பாறைக்குட்டி. பாறைக்குட்டி எல்லா இடத்துலையும் இறங்கியிருக்கு, என்னன்னு தெரியலையே. என்ன கிடக்கு பாருங்க, சைஸாக ஒரு மீன் தட்டிச்சு, அதுவும் போச்சு. வீடியோ எடுப்போம் நிப்பாட்டி வச்சேன், போயிட்டான். பாறைக்குட்டி சின்ன சின்ன பாறைக்குட்டி தான் படுது. நல்லா ரால் போடுற இடத்துலலாம் ரால் பட மாட்டேங்கன்பா. ஒரு ஸ்பாட்டாக தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ போடுதோம், நிறைய நண்பர்கள் மலமலன்னு இறங்கிருந்தாங்க. நம்ம மீன் பிடிக்க கூட ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. அதுக்கு தான் இடம் சொல்ல மாட்டாங்க போல். இப்போ தான் எனக்கே தெரியும், எல்லாருக்கும் பயன்படுத்தணும்னு பார்த்தோம். மேலே இது இருக்கு பாருங்க, மீனா மீன் இல்லை அந்த செடி. எடுத்துக்கோ. சரிடா, இந்த இடத்துலையும் மீன் இல்லை, பெரிய அளவில் சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன மீன் மாட்டிருக்குன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் பாறை இறங்கியிருக்கேன்பா, பார்த்தீங்களா? எல்லாத்தையுமே நான் தண்ணிக்குள்ள தட்டி விட்ருவேன். இந்த இடத்துல தட்டுறதை காட்ட முடியல. பாறைக்குட்டி நல்லா பரவாயில்லாம படுது. நான் ரொம்ப சின்ன அந்த விட்டு பட்டம் பாருங்கள். இந்த சைஸில் நம்ம வளர வேண்டியது. நம்ம சோழியை முடிச்சு விட்றக்கூடாது இல்லையா? ரைட்டு வா, நாளைக்கு பண்ண எங்கள் தூண்டிலே வந்து மாட்டு. இன்னும் கிடக்குள்ள குளத்துலையும் பாறை மீன் ஆகிட்டுமா. ஆமாம், நல்ல தண்ணி மண்பா. இதில் பாருங்க, குட்டியில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் எங்கே போய் போட்டாலும் இந்த பாறை குட்டி தான் வருது. முதல்ல மணலையும் பாலையும் இந்த இடத்துல பிடிச்சி சமைச்சு போட்டிருப்போம். அந்த கிடங்குல போய் போட்டாலே இதான் வருது. பெரிய பெரிய ஜிலேபியாக வரும், ஜிலேபியை காணும். இந்த பாறை குட்டி தான் இருக்குது. ரைட்டா, பாய். சரி நண்பா, நம்ம இன்னொரு ரோச்சு பூங்கா மட்டும் தம்பி பார்ப்போன்னு சொல்கிறான். மேனேஜர் நானும் மட்டும்தான் வந்தோம், ஒன்றும் பிடிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு எரிஞ்சு டயர்டானதான் மிச்சம். ரோச்சு பூங்காலையும் போய் போட்டு பார்த்துருவோம் அது என்ன தான் நடக்குன்ட்டு. சரிங்களா, பீச் வலையை தற்போதைய நிலைமை இதுதான் நண்பா. கடைசி நம்ம கொடைக்கே வந்துட்டோம். 3 ஸ்பாட் இன்றைக்கி பீச் வலை போடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பீச் வலையில் என்ன ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பல நாள் மீன் பிடிக்காமல் போன நாட்கள் தான் அதிகம். இன்றைக்கி இதில் போட்டு பார்த்துருவோம். கம்முன்னு கிடக்கா, இங்கே உழக்குது. இருக்கானான்னு தெரியல, பார்ப்போம். ராலுடா, ராலு பட்டு பட்டுன்னு அடிச்சானு. பார்த்துருவோம். யாரோ வீச்சோல நல்லா போட்டிருக்காங்க நண்பா. இப்போ பாருங்க, கொண்டுட்டு தான் போயிருக்காங்க. நம்ம ஃபேவரட் மீன் வந்திருக்கு நண்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். என் பிள்ளையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த மீன். என்ன மீனுடா அப்படி அப்படின்னு கேட்பீங்க. இந்த மீன் இல்லை, ஒரு ராடு தெரிச்சுடா காணும்டா. மீன் தான் அடிச்சிருக்கீங்க. ராடு தெரிச்சு எனக்கு கண்டு தெரியாதா? சூப்பராக இருக்கும், நெத்திலி தான், மொட்டக்கம் தான். சூப்பராக இருக்கும் இந்த மீன், அற்புதமாக இருக்கும். அந்த மடையிலே பிடிச்சி சாப்பிட்டதுலே இது சரியான. இந்த இருக்கு பாரு ராலு, நான் சொன்னேன்ல. ஓ சைஸாக போருங்க ராலு. ஒன்னே பார்த்தேன்னு சொல்கிறேன், நம்ப மாட்டேன்ட்டானே நீ. அம்மா அடிச்சிட்டான், போட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இல்லையே சரியான சைஸாக இருக்கே ராலு. ஒரு ரால் வந்துச்சு, இது மீனோட சைஸாக இருக்கா பாரு. அடுத்த ரால பாரு. ஓ மதியானம் அட்டைக்கு பாருங்க. இந்த மீன்லாம் நாங்கள் உடைய மாட்டோம், இந்த மீன்லாம் கொண்டு போயிடுவோம் நண்பா. ராலு மீன் இதெல்லாம் கொண்டு போயிடுவோம்.
இன்னும் ஒரு வீக்கு வீசி பார்ப்போம். ஏன்னா இறால் பார்த்துட்டேன், மீனையும் பார்த்துட்டேன், அதனால் ஒரு வீக் வீசி போகிறேன். அந்த பக்கத்தில் இறாலும் அந்த மொட்டைக்கொந்த மீனும் வந்துச்சு. இந்த பக்கம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒரு வாங்கி ஒரு சுற்றி எப்படி கம்முள் விழுந்துமே. தண்ணி நல்லா தெளிவாக இருக்கா? வலை அப்படியே அழகாக தெரியுது. ஆமாம், ஒரே ஒரு அந்த அதான் எங்க பொட்டுன்னு அடிச்சது கால் மாதிரியே. இங்கிட்டு நாள் இறங்கிட்டா. இந்த வலையை டக்குன்னு தூக்கவே முடியாது, தூக்குனா போயிடும். மீன் கிடக்கு. மீன் கிடக்கு கொய்யால. வாங்க 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 வாங்க, எல்லாத்துக்கும் பாறைக்குட்டி. வாங்க வாங்க வாங்க. எல்லா இடத்துலையும் பாறைக்குட்டி தான் இறங்கிருக்குன்னு சொன்னல. கரெக்டாக அங்கே பாருங்க, இங்கேயும் ஃபுல்லாக பாறைக்குட்டி தான். சபிக்கு பாறை சீசன் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. சத்தத்தை கேளு, கொக்க 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 கொக்கன்னு. நாங்கள் இன்றைக்கி புளி ஊற்றி வைக்க கூட இல்லையேன்னு பார்த்தோம். இந்த காரல் மீன் இருக்குது பார்த்தீங்களா, காரல் மீன் மாதிரி இதை புளி ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லாததுக்கு எதாவது ஒன்று கொண்டு போகணும்ல. எவ்வளோ பாரப்படுறது பாருங்க. ஆனால் சைஸாக போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். நம்ம என்ன செய்வோம், கொண்டு போமா? கொண்டு போயிருந்து தான், எதுவுமே இல்லாததுக்கு. நாங்கள் ஒன்றுமே இல்லாததுக்காக தான் இதை கொண்டு போகிறோம், இல்லைன்னா கொண்டு போக மாட்டோம்பா. சரிங்களா? அப்புறம் இவ்வளோ குட்டியை கொண்டு போகிறீங்களா அப்படின்னு வச்சுறாங்க. நம்ம இன்றைக்கி மீனே இப்போ இடையில பிடிக்க முடியல. மீன் சாப்பிடணும், என்ன செய்ய, சின்ன மீன் ருசியாக தான் இருக்கும், ஆனால் கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஒன்று தான். இதை வந்து புளி ஊற்றி கழுவிப்பட்டிருப்பீங்க. பழைய காலத்தில் நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் சூப்பராக இருக்கும். அதை தான் இன்றைக்கி செஞ்சு சாப்பிடணும். சரி பார்ப்போம். அந்த பக்கம் ஒரு வீச்சு வீசிடும் நண்பா. இன்றைக்கி வீச்சோவில் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தோம், நானும் மேனேஜரும் தான் வந்தோம். 3 இடம், ஏதாச்சும் ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்துட்டோம். ஒரு இடத்துல மீன் விசேஷமாக சொல்கிற அளவுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு பிக்சர் பார்த்துருப்பீங்க, அந்த பிக்சர் இதுதான். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி. மேனேஜர் அவ்வளோ அழகாக அடிக்க வச்சிருக்கான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாறையெல்லாம் சின்ன பாறை தான், விட்டா வளரதான் செய்யும். நமக்கு இன்றைக்கி கறிக்கு சூழ்நிலைக்காக எடுத்துருக்கோம். நம்ம வேஸ்டேஜ் ஆக்க போகிற இல்லை. ஒரு வாரமாக மீனே விசேஷமாக கிடையாது. அவன் வாரத்தில் ஒரு நாள் தான் வருவான். சரி, அவனுக்காக எதாவது கறிக்காக கொடுப்போம் அப்படின்னு நினச்சா இதை பிடிச்சோம். இல்லைனா இதையும் உள்ளே விட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு வேணும்னே அப்படின்ட்டு, அதனால தான் எடுத்து வச்சேன், இல்லைன்னா எடுத்து வச்சிருக்க மாட்டேன். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. இந்த மாதிரி தூண்டி சம்மந்தப்பட்டது, வீச்சோட சம்மந்தப்பட்டது நிறைய கான்செப்டில் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள். பாய்.